வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். முட்டை சேர்க்காமல் சீனி சேர்க்காமல் ஒரு கேக் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் அதுக்குள்ளே பரட்டி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தாங்க. இந்த உப்பை நம்ம திருப்பி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கரில் கேஸ்கட் எதுவும் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் முந்திரி சின்ன சின்னதாக உடச்ச பீஸு, அப்புறம் பாதாம், அப்புறம் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். இதில் வேணால் நீங்கள் பேரிச்சம்பழம் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் ஆயில் ஊற்றிருக்கேன். 125 ml இது கூட 1/2 கப் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கால் கப் தயிர். இப்போ இது மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கோதுமை மாவு 1 கப், அதாவது 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா சளிச்சு விட்டுடலாம். இதில் சளிச்சுட்டாச்சு. இப்போ இது கூட பால் 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 100 ml மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பால் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கோதுமை எந்த அளவு எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு பால் எடுத்தால் சரியாக வரும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் மூணையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது சேர்க்கல இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா ஆறின பாலாக இருக்கட்டும், சூடான பால் ஊற்ற வேண்டாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம கேக் பவுல் கடையிலே கிடைக்குங்க. உள்ள ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதே சைஸ் கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அடியில் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இதை சேர்க்க போகிறோம். இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ அதை ஒன்று போல் மேலே அப்படியே நிறந்து விடுங்க. இப்போ இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேலே அழகாக தூவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கரில் உள்ள உப்பு நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வைக்கலாம். இது நம்ம பானை வைக்கிற ஸ்டாண்டை கூட வச்சுக்கலாம். நல்லா சென்டரில் வச்சுருங்க. இது மேலே கேக்கோட பவுல் தூக்கி வச்சிடலாம். நம்ம
கேக் பவுல் வந்து குக்கரை வந்து தொடாமல் கரெக்டாக சென்டரில் வைங்க. நீங்கள் எந்த குக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அளவாக கேக் பவுல் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே சிம்லேயே இருக்கட்டும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது கம்பி வச்சு குத்தி பார்க்கலாம். உள்ள வரைக்கும் வெந்திருக்காங்கிறது பார்க்கணும். அதுக்காக கையில் ஒட்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேக் பவுல் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தாச்சு. நல்ல சூடாக இருக்குது பவுல், அதனால் தொட முடியல. இப்போ நம்ம ஒரு இடுக்கி வச்சுட்டு ஒரு துணி வச்சு மாதிரி வச்சு அந்த லாக் எடுத்து விடலாம். இந்த மாடல் பவுலுக்கு வந்து லாக் இருக்கும். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சைடில் லாக் இருக்கும். அந்த லாக் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. லாக்கே ரொம்ப சுடுது. லாக்கை எடுத்தாச்சு. லாக் எடுக்கவும் அந்த மேலுள்ள வளையம் மட்டும் தனியாக வந்துடும். கேக் பவுலோட பிளேட் வந்து அடியில் கேக் அடியிலே இருக்கும். நம்ம இப்போ தனியாக எடுத்துடலாம். இதை சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு திருப்பி வச்சிங்கன்னா அந்த அடியில் உள்ள பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ கேக் பவுலில் பிளேட் எடுக்க போகிறேன். பிளேட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி எடுத்து வச்சிடலாம். சாஃப்டான கேக் ரெடி. இதில் வந்து எக்கு சேர்க்கலை, சுகர் சேர்க்கலை, ஓவன் வேண்டாம், குக்கர்லேயே போதும். சிம்பிளாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.